அடுத்து நம்ம புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இருக்காங்கல்ல, அவைய சரச்சரன் வந்தாங்க. நல்லா கப்புன்னு ஆள் துண்டை தூக்கி போட்டு வந்த உடனே என்ன சொன்னா தெரியுமா, இங்கே இருங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் எதுக்கலாம், ஆனால் நாட்டுப்பற்று இராணுவம்னு வரும்போது கப்புன்னு ஒத்துமையாக நின்றணும். தீவிரவாதம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரட்டுன்னு ரப்பரை வச்சு அழிச்சிற மாதிரி அழிச்சிடணும். அதுக்கு எப்பயுமே காங்கிரஸ் துணை இருக்கும்ரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாயம் தானே? இந்திய நாட்டில் அமைதி இருக்கக்கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் திட்டமிட்டு அது சரி செய்கிற வேலையை நாம் பார்க்கிறோம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எந்த நாட்டிலும் தீவிரவாதத்தை அனுமதிக்க கூடாது. ஒரு நாடாக இருந்தாலும் சரி, தீவிரவாத கும்பலாக இருந்தாலும் சரி, நாட்டு பாதுகாப்பு முக்கியம். மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். தீவிரவாதத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதற்கான வேலையை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும், பண்டித நேரு காலத்திலேயும், தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த பொழுதும், டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுதும் நாம் தொடர்ந்து ஐநா சபை மூலமாகவும் வெளிநாடுகளுடன் பேசி பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை நாம் முறியடித்தோம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த 2 நாடுகளை பிரிக்கின்ற வேலையை மிக சிறப்பான முறையில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் செய்தார்கள். ஆகவே தீவிரவாதம் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்.